ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு இட்டாலியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் எம்மா. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. இவங்களுடைய சொந்த ஊரில், சொந்த நாடு இட்டலி. ஆனால் இவங்க இப்போ இட்டலியில் இல்லை. இவங்க எப்படியாவது தான் ஒரு பாடகியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அங்கங்கே அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஆடிஷனுக்கு போய் உள்ளே உட்காந்து எங்க உங்களுடைய சங்கீத திறமையை காமிங்க அப்படிங்கிற இடத்துல இந்த அம்மா டப்புன்னு பேனிக் மூடுக்கு போயிடுது. அதனாலேயே ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி போங்க, கிளம்புங்க, அடுத்த வாய்ப்பு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ இவங்களுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாக போகும், அடுத்த வட்டம் நம்ம இப்போ இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியே இவங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம கதாநாயகிக்கு ஒரு அப்பா அம்மா, இவங்க இட்டலியில் தான் இருக்காங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு சொந்த வீடும் இருக்குது. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே அந்த வீட்டில் இவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இதில் இவங்க அப்பா மாடியில் உட்காந்து ஒரு ரேடியோவை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ தான் அதை சரி பண்ணுறாரு, பாட வைக்கிறாப்புல. அந்த தருணத்தில் கீழே இவங்க அம்மா அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிச்சனில். அப்படி காய்கறிகளை கட் பண்ணிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அம்மா இந்த தருணத்தில் மாடியில் ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு பெருசாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கீழே கேட்குது. இந்த அம்மா அப்படி வந்து பார்த்தா நேராக மாடி அப்படி ஒரு படிக்கட்டு அப்படி இறங்கி வருது, வந்து அப்படி கீழே வரணும். நேரம் அப்படி போய் அந்த படிக்கட்டு முன்னாடி இந்த அம்மா நிற்கிது. யாரோ ஒருத்தர் உருண்டு வந்து இந்த அம்மா மேலே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல். டப்புன்னு அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. நேராக கட் பண்ணால் கதாநாயகிக்கு ஃபோனு. நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே இருந்து. என்ன அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னால் கதாநாயகி ஊருக்கு போகிறாங்க. போனால் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க அப்பா ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கார். இவங்க அம்மா வெளியே உட்காந்துருக்கு. நேராக கதாநாயகி போய் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு கை கால்கள் எல்லாம் அங்கங்கே லைட்டாக அப்படி ஸ்க்ராச்சஸ், காயங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது, கீறல்கள் அது இது நிறைய இருக்குது. இப்போ இந்த அம்மா வந்து மகளை அந்த டாக்டர் இருக்கார் பேசு அப்படிங்குது. டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பாவை யாரோ மாடி படிக்கட்டில் தள்ளி விட்டுருக்காங்க. அவரால்லாம் விழுகலை, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. தள்ளி விட்டது கண்டிப்பாக உங்கள் அம்மாவாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்களா கைகால்கள் எல்லாம் கீறல் பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வழக்கம் போல் ஏதோ ஒரு வாக்குவாதம் அப்படி இப்படின்னு ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு சண்டை ஒன்று தள்ளுமுள்ளு ஒன்று நடந்திருக்குது. இதில் என்னையா இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் உங்கள் அம்மா தான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கணும். பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுக்கும் அந்த அம்மாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்கள் அப்பாவுக்கு கூடிய விரைவில் அவர் தெளிவாக எந்திரிச்சு உட்காரட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சர்ஜரி வேறு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு எல்லாத்தையும் கேட்டு வந்து, நீ நல்லதானமாக இருக்க, நடந்து எதையும் சொல்ல வேண்டாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க கதாநாயகி. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா, நீ அப்பாவை பார்த்துக்க அப்படின்னா. ஐயோ வீட்டுக்கு மட்டும் போகாத அப்படிங்குது அந்த அம்மா. என் கார் இருக்குது, அந்த கீஸெல்லாம் வச்சுக்க, ஆனால் நீ வீட்டுக்கு போயிடாத அப்படின்னு கீஸை கொடுக்குது அந்த அம்மா. கதாநாயகி சரியா அட ஏதோ சொல்லுது, நம்ம போவோம் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இப்போ நான் சொன்ன இந்த கதையில் ஆக்சுவலாக படமாக பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடந்திருக்குங்கிறத முதல்லையே ஃபஸ்ட்டு சீன்லேயே ஆடியன்ஸுக்கு காமிச்சிருவாங்க. அந்த வீட்டில் என்ன சம்பவம் அவங்க அப்பாவுக்கு நடந்தது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக முதலே நமக்கு காமிக்கப்படும். ஐயோ இந்த வீட்டுக்குள்ளேயே போய் காலை வைக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்பயே தெளிவாக தெரியும். இருந்தாலும் அது கதாநாயகிக்கு தெரியாது இல்லையா. பொதுவாக அது வரைக்கும் என்ன நடந்து, இப்போ நான் சொன்ன கதை அப்படியே அவங்க காட்சிகளாக கன்சியூவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சில சுவாரஸ்யங்களை இங்கே ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் படமாக பாருங்கள், வெரி ஃபஸ்ட்டு சீனே அந்த மாதிரி ஒரு அல்லூர் சீன் தான். அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ கதாநாயகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி சம்பவமே. இந்த படத்தை அலிசாண்ட்ரோ, டேனியல், அதே மாதிரி ஸ்டெஃபனோ அப்படிங்கிற 3 டேரக்டர் சேர்ந்து தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வழக்கமான ஒரு ஹாரர் டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இதுக்குள்ளே ஸ்கேரியான ஒரு சில மொமெண்ட்ஸு, ஜம்ப்ஸ்கேர்ஸாக ஒரு சில விஷயங்கள்னு உண்மையாக ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நிச்சயமாக அங்கங்கே உள்ளே வைக்கப்பட்டு தான் இருக்குது. அப்போ என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கதைன்னு பார்க்கும்போது வழக்கமாக அப்படி தானங்க இருக்கும். ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கும், இல்லை அந்த சக்தியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால அந்த விஷயம் நடக்கும் போதெல்லாம் அந்த அமானுஷ்ய சம்பவம் அந்த வீட்டில் அரங்கேறுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வழக்கமான ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள் என்ன டெம்ப்ளேட்டில் எடுக்கப்படுமோ அதே டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பார்க்குறது கொஞ்சம் பி கிரேட் மூவி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த படத்துடைய பலம், இந்த படத்துடைய எடிட்டிங்கும், இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு தான். சவுண்ட் எடிட்டிங்கு, சவுண்ட் மிக்சிங் ரெண்டுமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள், ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு சரியான தருணம் என்ன அப்படின்னா, இரவு 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நல்ல குவாலிட்டியான ஹெட்செட்ஸ் மாதிரியோ இல்லை நல்ல ஹோம் தியேட்டர் செட்டப்பில் நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு
மணிக்கு மேலே உட்காந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்தில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இது. அப்படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை எங்கேஜ் பண்ணும் அப்படின்னு நினைப்போமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் டீமும் சரி, சினிமோட்டோகிராஃபர் ஒரு தடவை ஒரு ஷாட் ஒன்று வச்சு பார்ப்பேன். அது அங்கங்கே காமிக்கும் போதெல்லாம் அதுக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ டெக்னிக்கலி நல்ல ஒரு படம் தான். ஆர்டிஸ்டாகவும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் அமெச்சூராக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு சில பேர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த கதையில் முக்கியமாக ஒர்க் அவுட் ஆகாத மேட்டர் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜியாகிரபி ஆஃப் த ஆக்சிடென்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா? அது எப்படிங்க அங்கே வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு சீன் ஒன்று போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கோம். அந்த சீனு, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸு கொஞ்சம் ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னங்க இது ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரியே இல்லையா? இதெல்லாம் ட்ராமா மாதிரி இருக்குது. அதாவது வந்து நார்மலாக ஒரு ட்ராமா எப்படி ஸ்டேஜில் நடக்கும் அதையே அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இது என்னுடைய பர்சனல் டேக்கு தான். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்தது. அதே நேரத்தில் பொதுவாகவே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்துக்குள்ளே ஒரு பேய் வருது அப்படின்னா சில படங்களை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பேய் வருங்க. பேய் படத்தில் என்ன நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது? கட்டில் கடியிலேருந்து கை வர்றது, சோஃபா கடியிலேருந்து கால் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் எல்லா படங்களுமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் செட் அவுட் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்டே, அந்த ஸ்கேரியான க்ரீப்பியான அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இது எதனால், எங்கேருந்து வந்து எதன் காரணமாக இந்த அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குதுங்கிறதே இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லலை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி பரவாயில்லையே, இது புது உருட்டாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி புது விஷயமா இருக்கும். அது உருட்டுங்கிறத விட பரவாயில்லைங்க, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே வந்து லைட் எரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சுக்கலாம். லைட் ஆஃப் ஆச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் படம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு விதவிதமாக திங்க் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயமா திங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் நல்லா தான் இருந்தது. அங்கே தான் நான் சொன்ன மாதிரி சவுண்ட் எடிட்டிங்கு, சவுண்ட் மிக்சிங்கு எல்லாமே, சவுண்ட் டிசைனிங் எல்லாமே ஓவராலாக அட்டகாசமாக நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆகா ஓஹோ அப்படின்லாம் போய் பார்க்க தேவையில்லை. பொழுது போலனா தாராளமாக நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அள்ளு விடுற மாதிரி ஒரு சில காட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் தான் இது. டெஃபினட்டாக அந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெரிஃபைங் தான். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போலனா சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.